வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் ஆதார் சர்வீசஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கண்டிப்பாக அடிக்கடி இருக்குது இந்த ரீசெண்ட் இயர்ஸில். ஏன்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப பிரபலமான சர்வீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறனால இது ரிலேட்டடாக மக்கள் நம்ம ரீச் பண்ணுறதும் நிறையா இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான டாபிக் தான், பட் அவ்வளோ பெரிய டாப்பிக்கில் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் ரிலேட்டடாக எல்லா சர்வீசஸும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பண்ணிகிட்ருக்காங்க. இதை யாரோட டைப் வச்சுருக்கோம் அப்படின்னா, UIDAI யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட டைப் வச்சுட்டு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மூலிமா ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டா படி பார்த்திங்கன்னா, மொத்தம் இது வரைக்கும் 13,352 ஆதார் சென்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த ஆதார் சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முதல்ல இந்த ஆதார் சர்வீசஸை வந்து இந்தியா போஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னோவில் 20 ஜூன் 2017 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லக்னோங்கிறது பிரயாக்ராஜாக மாறி இருக்குது. ஸோ இது ஒரு ஓவர்வியூ. இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, யாரோட டைப் பண்ணியிருக்கா? உதாய் அண்ட் டிஓபி டைப் பண்ணி தான் ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த நம்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கக்கூடிய டேட்டா தான். 13,352ங்கிறது. அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்த்தாக போகணுன்னா, இந்த லக்னோவை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம லக்னோன்னு படிச்சுட்டே இருந்தோம்னா, அங்கே பிரயாக்ராஜ்னு ஒரு கொஷின் வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து இதில் என்ன சர்வீசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இதில் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஆதாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட்னால் புதுசாக ஆதார் எடுக்கிறது. பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே ஆதார் எடுக்கிறது. ஜென்ரலாக வந்து நம்ம 1 to 5 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் ஆதார் எடுக்கிறோம். நம்ம சிஸ்டம் வந்து அதுதான் அலோவ் பண்ணுது. அடுத்து பயோமெட்ரிக் அப்டேட், டெமோகிராஃபிக் அப்டேட், மேண்டேட்ரி அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொத்தம் 3 டைப் ஆஃப் அப்டேட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆதார் என்ரோல்மெண்ட்டில் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணுவோம். பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுறோம். அது கூட இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸு, கைரேகை, 10 விரல் கைரேகை, கண்ணு, விழி, இதை 3ஐயும் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது தான் பயோமெட்ரிக் அப்டேட். ஜென்ரலாக வந்து நம்ம இந்த 10 வருஷத்துக்கு ஒருக்க வந்து அதை அப்டேட் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படின்னா, ஆதாரில் டைப் ஆகிருக்க விஷயங்கள் லைக் பேராக இருக்கலாம், அட்ரஸாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், அதில் ஏதாவது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், ஃபோன் நம்பராக இருக்கலாம். அந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட்டா, வெளியே தெரியக்கூடிய டேட்டாலாம் எடிட் பண்ணக்கூடியது எல்லாமே டெமோகிராஃபிக் அப்டேட்டில் வரும். அடுத்து 4ஆவதாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, மேண்டேட்ரி அப்டேட்னால் இந்த கைரேகையை வந்து 10 வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். அது வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து நம்ம அவங்கள கம்பல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஏதாவது டேட்டா வரல, கைரேகை வச்சா விழுகலை அப்படின்னா தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேண்டேட்ரி அப்டேட் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு சர்டைன் ஏஜில் வந்து பப்ளிக் வந்து அவங்களோட பயோமெட்ரிக் டேட்டாவை அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மேண்டேட்ரி அப்டேட். இந்த மேண்டேட்ரி அப்டேட் மட்டும் எப்போ பண்ணணும் அப்படின்னா, 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளேயும், அடுத்து 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளேயும் வாழ்க்கையில் 2 தடவை கம்பல்சரி இந்த மேண்டேட்ரி அப்டேட்டுங்கிறத எல்லோரும் பண்ணணும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது தவிர மற்ற எல்லா சர்வீசஸ், ஆதார் என்ரோல்மெண்ட்டு, பயோமெட்ரிக் அப்டேட்டு, டெமோகிராஃபிக் அப்டேட்லாம் எல்லாத்துக்குமே பண்ணலாம். எல்லாருக்கும் எந்த ஏஜாக இருந்தாலும், அவங்க சின்ன குழந்தையாக இருக்கட்டும், ஒரு 12 வயசு பையன் வந்து ஆதாரில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணலாம். ரொம்ப ஏஜ்டு ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய நேமில் கரெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் ப்ரூஃபை கொடுத்தாங்கன்னா பண்ணலாம். பட் இந்த மேண்டேட்ரி அப்டேட் அப்படிங்கிறது இந்த 5 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளேயும், 15 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளேயும் பண்ணணும். சப்போஸ் அந்த வயசை தாண்டி பண்ணலை, நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, எனி சார்ட் ஆஃப் ரீசனாக இருக்கலாம், அந்த ரீசனில் அவங்க பண்ணலை அப்படின்னா அந்த அப்டேட் திரும்ப அவங்க கைரேகையை அப்டேட் பண்ணணும். பட் அது சார்ஜபிள். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் எவ்வளோ சார்ஜுன்னு இருக்குது. ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கு எப்போவுமே ஃப்ரீ. புதுசாக ஆதார் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி இந்த மேண்டேட்ரி அப்டேட்டுக்கும் ஃப்ரீ. மற்ற சர்வீசஸ், பயோமெட்ரிக் அப்டேட் சர்வீசஸ் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ்க்கு 125 ரூபாயும், டெமோகிராஃபிக் அப்டேட்டில் 75 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இனிஷியலாக இது வந்து 50 ரூபா டெமோகிராஃபிக்கும் பயோமெட்ரிக்கு 100 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேண்டேட்ரி அப்டேட் 5 வயசுலேருந்து 7 வயசில் பண்ணாமல் போகிறது, ரொம்ப வயசில் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும்
அப்படின்னா ஒரு கைரேகை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அதை மேண்டேட்ரியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பயோமெட்ரிக்காக கன்சிடர் பண்ணி இந்த ரூ. 125 சார்ஜை வந்து நம்ம அவங்கள சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதுக்கான வித்தியாசம். எந்த இது என்னங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம். ஏன்னா மேண்டேட்ரி அப்டேட் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜில் பண்ணணும், பயோமெட்ரிக் அப்டேட் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த அமௌண்ட் இந்த ரூ. 125 தான். அதில் ஜிஎஸ்டிலாம் தனியாக எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஆர்டிக்கல் புக் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வர டேரிஃபோட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஜிஎஸ்டின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதில் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த அப்டேட்லேயே விதவிதமான அப்டேட் இருக்குது. ஸோ ஒரு பப்ளிக் வரவங்க வந்து எனக்கு இது ஒன்று மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு வர மாட்டாங்க. 1, 2 சேர்த்து பண்ணணும்பாங்க. ஸோ அப்படி என்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண வராருன்னா அந்த பயோமெட்ரிக் அப்டேட் கூட டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணலாமான்னா பண்ணலாம். அதாவது கைரேகை அப்டேட் பண்ண வராரு ரூ. 125 கட்டி, அது கூட என்னோடய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும், என்னோடய அட்ரஸில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன், அது கூட பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம பண்ணணும். அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 2 இது பண்ணும்போதும் அவருக்கு வந்து எது அதிகபட்ச ஃபீஸ் 2 ஃபீஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. எது அதிகபட்ச ஃபீஸு பயோமெட்ரிக்கு அதிகபட்ச ஃபீஸு ரூ. 125. அந்த ரூ. 125 தான் வாங்கணும். நீங்கள் இதுக்கு ரூ. 125 அதுக்கு ரூ. 75 சேர்த்து ரூ. 200 கொடுங்கலாம் கேட்கக்கூடாது. அடுத்து மேண்டேட்ரி அப்டேட்டும் டெமோகிராஃபிக் அப்டேட்டும் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ மேண்டேட்ரி அப்டேட் ஒருத்தர் பண்ண வராரு, ஒரு பையன் வராரு, ஒரு 16 வயசு பையன் வராரு. 16 வயசில் அவருக்கு வந்து மேண்டேட்ரி அப்டேட் பண்ணணும். கரெக்டான டயத்துக்கு வந்துட்டார். அவர் 16 வயசில் வந்துட்டு அவர் அந்த அப்டேட் பண்ணும்போது எனக்கு அது கூட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு வந்து ரூ. 75 சார்ஜ் கொடுங்கலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மேண்டேட்ரி அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ அந்த 0 ஃபீஸை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை விடக்கூடாது, வாங்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறப்பே நம்ம வந்து எல்லா டேட்டாவும் கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ அது கூட எந்த அப்டேட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது, அது சிஸ்டம் விடாது. ஆதார் என்ரோல்மெண்ட் கூட எந்த அப்டேட்டும் கம்பைன்ட் ஆகாது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி அப்டேட் பண்ணும்போது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண முடியாது. இது வேர்ட்ஸுக்கு தான் பாசிபிள், லாஜிக்கலி நாட் பாசிபிள். ஏன்னா மேண்டேட்ரி அப்டேட்னா என்ன, கைரேகை கண்ணுவலி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறோம். பயோமெட்ரிக் அப்டேட்னாலும் அதே தான் பண்ணுறோம். ஸோ அது எப்படி ஒரே வேலையை 2 டைம் செய்ய முடியாது இல்லையா? இது வந்து லாஜிக்கலி நாட் பாசிபிள். பட் கொஷினாக கேட்கலாம், இந்த சர்வீசஸ் பாசிபிளா அப்படின்னு ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மேண்டேட்ரி அப்டேட்டும் ஆதார் என்ரோல்மெண்ட்டும் 0 தான், ஃபீஸ் கிடையாது. ஸோ ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கு நம்ம ஃபீஸ் வாங்க மாட்டோம். அடுத்து மேண்டேட்ரி அப்டேட் பண்ணும்போது ஃபீஸ் வாங்க மாட்டோம். மேண்டேட்ரி அப்டேட் கூட ஏதோ ஒரு டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, அது என்ன சேஞ்சஸாக வேணாங்களா, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். பயோமெட்ரிக் அப்டேட் கூட என்ன அப்டேட், வெறும் பயோமெட்ரிக் அப்டேட் மட்டும் பண்ணுறாங்க, ஃபோன் நம்பர் அப்டேட் மட்டும் பண்ணுறாங்க, இல்லை அது கூட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் பண்ணாலும் பயோமெட்ரிக் அப்டேட்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 125. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்க, எந்தெந்த ஆஃபீஸஸில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எல்லா ஜிபிஓ ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ், எஸ்ஓவில் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இல்லை எஸ்ஓவில் மட்டும் ஒரு கண்டிஷன் என்னென்னா சிங்கிள் ஹேண்டட் எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு எஸ்பிஎம் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. அவங்க கூட போஸ்ட்மேன் இருப்பாங்க, இவங்களாம் இருப்பாங்க. அந்த எஸ்ஓவில் மட்டும் ஒரே ஒரு எஸ்பிஎம் மட்டும் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. அவங்கள வந்து நம்ம அடுத்த ஆஃபீஸஸ்க்கு டேரெக்ட் பண்ணிவிடுவோம். எங்கே இருக்காங்களோ எங்கே சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அங்கே அனுப்பிச்சுடுவோம். ஸோ சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸஸ், சின்ன ஆஃபீஸஸ் எஸ்ஓ, சிங்கிள் ஹேண்ட் எஸ்ஓஸில் ஆதார் சர்வீசஸ் கிடையாது. ரெண்டாவது பிஓலையும் கிடையாது. பட் ஆனால் பிஓவில் ஐபிபி மூலியமாக நம்ம சிஎல்சிங்கிறத வச்சு நிறைய இடத்துல வந்து ஜிடிஎஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது பாசிபிள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் எடுக்க முடியும். கண்டிப்பாக இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸில் எல்லாத்துலேயும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்க ஆஃபீஸஸில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் ஆஃபீஸஸில் ஆதார் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது யார் யார் பண்ணுவாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில், யார் யார் அந்த சிஸ்டமில் உட்காந்து ஆதார் அப்டேட் பண்ணுவாங்கன்னா எஸ்பிஎம் பண்ணுவாங்க, பிஏஎஸ்ஏ போஸ்ட் அசிஸ்டண்ட்டும் பண்ணலாம், ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்டும் பண்ணலாம், போஸ்ட்மேனும் பண்ணலாம், மெயில் கார்டும் பண்ணலாம், எம்டிஎஸும் பண்ணலாம், ஏன் ஈவன் ஜிடிஎஸும் பண்ணலாம். இங்கே நிறையா இடத்துல வந்து ஜிடிஎஸ்ஸாக இருக்கவங்க போயிட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே பண்ணலாம். எம்டி, எம்சி, ஏபிபிஎம் எல்லாத்துக்குமே, டாக் சேவாக்கு எல்லாத்துக்குமே ஜிடிஎஸ்ஸாக இருக்கவங்களும் ஆதார் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. சரி, ஓகே, இதை எப்படி பண்ணுவாங்க, இது எப்படி பாசிபிள், எப்படி நம்ம போய்ட்டு நம்ம ஒரு ஜிடிஎஸ்ஸாக இருக்கோம்,
நம்ம எப்படி போய்ட்டு ஆதார் சர்வீசஸ் வந்து பப்ளிக் ப்ரொவைட் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. டிஓ மூலிமா எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ஜென்ரலாக எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. அந்த எக்ஸாம் வந்து எழுதி நம்ம பாஸ் பண்ணணும். அதில் ஒரு சர்டைன் மார்க் இருக்குது. அந்த ரிசல்ட்டெல்லாம் உடனே வந்துடும். அப்பயே எக்ஸாம் க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த அன்னைக்கே வந்து ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ கொஷின் கரெக்டுனா அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம டிஓவில் ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சோன்னா டிஓலேருந்து ஆர்ஓக்கு அனுப்புவாங்க. ஆர்ஓவில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளை அப்ரூவ் பண்ணி ஒரு எண்ட் யூஸராக லைக் ஒரு ஆப்ரேட்டராகவோ ஒரு சூப்பர்வைசராகவோ ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஸ்டமில் நமக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை வச்சு நம்ம போய்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம். இது கூட நம்ம இந்த ஆதார் சர்வீசஸில் எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸை வந்து அப்ரூவ் பண்ணுறவங்க யார், அப்ரூவிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா ஆர்ஓ. இப்போ லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நான் தான் சொன்னேன், ஒருத்தர் ஜிடிஎஸ் இருக்கார். அவர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. அவரை வந்து ஆதார் ஆப்ரேட்டராக அப்ரூவ் பண்ணும் இல்லையா, அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி யாருன்னா ஆர்ஓ தான். அடுத்து இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் வந்து சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸ் தான் ரொம்ப வருஷம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது அப்கிரேட் ஆகிடுச்சு. அதை வந்து அது கூட ஒரு பிஏ ஆட் பண்ணி டபுள் ஹேண்ட் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த எஸ்ஓவில் இப்போ வந்து ஆதார் கொடுக்கணும். ஸோ அதுக்கான அப்ரூவிங் அத்தாரிட்டியும் ஆர்ஓ தான். அடுத்து இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆதார் சர்வீசஸ் வந்து எல்லா ஹெச்ஓடியுமே காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்திங்கன்னா வெளியே போர்டெல்லாம் வச்சு அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா ஹெச்ஓடியும் பண்ணுறாங்க. அடுத்து சண்டேவும் அந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்ஓஸில் மட்டும் இது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்ஓஸில் பண்ணுறதில்ல நாங்கள் பார்த்த வரைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கு ஆதார் அப்டேட்டுக்கு வர மக்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண தருவோம். அந்த ஃபார்ம் வந்து இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸாக இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, 5 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு ஃபார்மட்டும், 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ஃபார்மட்டும். அதாவது புதுசாக 5 வயசுக்கு கீழே ஒரு குழந்தைக்கு ஆதார் எடுக்க வந்தாங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மட்டும், அதுக்கடுத்து 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ஃபார்மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இந்த ஆதாருக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கின வருஷம். இதை வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா யார் என்ன குறை கேட்டு வந்தாலும் நம்ம அங்கே கேளுங்கன்னு சொல்லுவோம். அந்த கேட்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து 1947ங்கிற நம்பரு, அதை வச்சுக்கணும். அடுத்து நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாருக்குன்னு ஒரு ஆர்ஓ இருக்கும். அந்த ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. ஆதாரோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அவங்க ஒரு சில சர்டைன் ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து அவங்க வந்து ஆர்ஓ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ஓ வந்து பெங்களூரில் இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆர்ஓலேருந்து நம்ம சைடில் இப்போ தமிழ்நாடு சர்க்கிள்லேருந்து ஆதாரை வந்து கம்யூனிகேட் பண்ணோம்னா பெங்களூரில் இருக்க தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே நம்ம டெலிவரிக்கோ நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு ஆதார் வருது அப்படின்னா அந்த ஆதார் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆதார் பிரிண்ட் ஆகி வந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அட்ரஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, லக்ஷதீப் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் வந்து ஆதாருக்கு வந்து பெங்களூர். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் இன்னும் என்ன கேட்கலாம் அப்படின்னா ப்ரூஃப் கேட்கலாம். இப்போது என்ன அப்டேட்டுக்கு என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதை ப்ரூஃபாக வைக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதை ப்ரூஃபாக வைக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது. அது ஆதார் வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அது என்னென்னு பாருங்கள் டைம் கிடச்சா. அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக போக வாய்ப்பில்லை. இதுலேயே நிறைய கொஷின்ஸ் பாசிபிள் இருக்குங்கிறனால இதிலேயே முடிச்சுருவாங்க. சப்போஸ் கேட்கலாம், ஒரு கொஷின் கூட நமக்கு முக்கியம் இல்லையா? ஏன்னா நமக்கு இருக்க காம்படிஷன் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கொஷின் வருதுன்னா 100ல் 50 கொஷின் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா பாஸ் ஆகிட்டோம், நம்ம கிளியர் பண்ணிட்டோம் எக்ஸாமுங்கிறது கிடையாது. 100 கொஷினில் 90 கொஷின் கிளியர் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் இருக்கனால ஸோ இந்த ஒவ்வொரு கொஷினும் நம்ம கவுண்ட்டு தான். ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை பாருங்கள், இந்த ப்ரூஃப் ரிலேட்டடாக. இது இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய சின்ன சின்ன தவறுகள் எது இருந்தாலும் அதை